அதிமுக இரு அணியின் அடுத்தடுத்த டெல்லி பயணங்கள் அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். சலீம், சொல்லுங்க, பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்ததற்கான காரணம் என்ன சலீம்? அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அணி சார்பாக திரு மைத்ரேயன் அவர்களிடம் சந்திப்பு ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒன்று, இரு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், நிச்சயமாக இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு. இரண்டாவது, தமிழகத்திற்கு தேவையான கோரிக்கைகளையும் நாங்கள் பிரதமர் மோடியிடம் முன்வைத்துள்ளோம். அது என்னென்ன கோரிக்கைகள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டுகிறது. அப்படி தீவிரம் காட்டக்கூடாது. மக்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை விரும்பவில்லை, அதனால் அதை தமிழகத்தில் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற பல தமிழ்நாட்டு சம்பந்தமான கோரிக்கைகளையும் முன்வைத்தும் தமிழக அரசியல் குறித்தும் தெளிவுபடுத்தினோம். அப்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினரிடம் விசாரித்த பொழுது எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னும் பொழுது யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், டாக்டர் மைத்ரேயன் அவர்கள், திரு கே.பி. முனுசாமி, திரு மனோஜ் பாண்டியன், செம்மலை, நத்தம் விஸ்வநாதன் 6 பேர் சந்திச்சிருக்காங்க. சந்திப்புக்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, தமிழக அரசியல் நிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அதிமுக இணைய சாத்தியப்படுமா? இணைய சாத்தியப்படவில்லை என்றால் இணைவதற்கு எது தடையாக இருக்கிறது? அதிமுகவில் உண்மையில் தற்பொழுது எத்தனை அணி இருக்கிறது? எந்த எம்எல்ஏ எந்த பக்கம் தாவ பார்க்கிறார்? இப்படி அனைத்து தகவல்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாயின. திரு ஓபிஎஸ் அணியினரிடம் சந்திப்பு எவ்வளவு நேரம் என கேட்டபொழுது சந்திப்பு சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்றது. 11 மணியிலிருந்து 11:30 வரை இந்த சந்திப்பானது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வில் விலக்கு அளிக்க வலியுறுத்தி டெல்லியில முகாமிட்டுள்ள அமைச்சர்கள் குழு மத்திய அமைச்சர்களை சந்திச்சாங்களா? தமிழக அமைச்சர்கள் அது பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழக அமைச்சர்கள் முதல்ல மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்தார்கள். பிறகு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலில் கிளம்பி, இது ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இல்லம். இது முதல்ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டார். அதன் பிறகு தமிழக அமைச்சர்களும் அனைவரும் வந்தார்கள். ஆக தமிழக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்கும் பொழுது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு தொடர்பாக ராஜ்நாத் சிங்கிடம் அவர்களிடம் வலியுறுத்தியதாக தமிழக அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். இது மட்டும் இல்ல, கரெக்டா 1:15 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்து இதையே வலியுறுத்துகிறார்கள் தமிழக அமைச்சர்கள். ஒரு பக்கம் இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கையில் இன்னொரு பக்கம் திரு பன்னீர்செல்வம் அணி என்ன பண்றாங்க, பிரதமரை சந்தித்து முடித்த பிறகு இப்பொழுது நாளை ஜனாதிபதியாக பதவியேற்கவிருக்கும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, மாலை 4 மணிக்கு திரு வெங்கையா நாயுடு அவர்களையும் ஓபிஎஸ் அணியினர் சந்திக்கின்றனர். சலீம், இந்த நிலையில இன்று மாலை டெல்லி வர இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை இன்னைக்கே சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அந்த சந்திப்பின் பின்னணி என்னவா இருக்கும் சலீம்? பிரதமரை இன்று சந்திக்க வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. ஏன்னா இன்று மாலை 8 மணிக்கு தான் தமிழக முதலமைச்சர் டெல்லி வருகிறார். டெல்லி வரும் தமிழக முதலமைச்சர் நாளை காலை புதிதாக ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய நிகழ்ச்சியில் நாடாளுமன்றத்தில் கலந்துகிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இருப்பார்கள், எம்பிக்களும் இருப்பார்கள், மாநில கவர்னர்கள் இருப்பார்கள், முக்கிய பிரமுகர்கள் இருப்பார்கள், முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார். அந்த நேரத்தில் மரியாதை நிமித்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. இது நாடாளுமன்ற வளாகத்தில் சந்திப்பு. நேரம் கேட்டு தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பாரா என்கிற தகவல்களை கூடிய விரைவில் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என தமிழக அரசு சார்பாக தெரிவித்துள்ளார்கள்.